25 years of grooming excellence. Naturals, India's #1 hair and beauty salon. Life Fertility and Women's Healthcare. Protect yourself with expert doctors at Life Fertility and Women's Healthcare. மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சினிமா, டிவி, வாட்டெவர் பெண்களோட பிரச்சனைகளை ஆண்கள் எழுதுவாங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்கள் விரும்புறாங்களோ அந்த பெண்களை காமிப்பாங்க. ஆண்கள் உருவாக்குகிற அந்த பிரச்சனைக்கு ஆண்களே தீர்வும் சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கான நேரம் 2 மணி நேரம் தான் அந்த மீட்டிங்னா ஆண்கள் அதை 20 மணி நேரம் நடத்துவாங்க. அந்த 20 மணி நேரத்துக்கு எந்த அவசியமும் இருக்காது. ஆனா அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வீட்டை பார்த்துக்க ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு மனைவி இருப்பாங்க. பட் நமக்கு அப்படி கிடையாது. சல்வார் கிழிஞ்சிருக்கு, வண்டியில இருந்து விழுந்துட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னா ஒரு 10 நிமிஷமா அவர் அங்கே திட்டுறாரு. எனக்கு இங்கே கேட்குது. அந்த ஒரு சின்ன உதவி அவர் செய்யலை. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகியலட்சுமி சீரியல் ஃபோனில் ப்ளே பண்ணுறாங்க. எனக்கு ஒன்று தான் மேடம், என்னைக்காவது பாகியலட்சுமி மாதிரி சுயமாக நின்றுட்டா போதும் அப்படின்னு எங்கிட்டே சொன்னாங்க. நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில் சுதந்திரமாக பேச முடியலை அப்படின்னா உலகத்தில் அவங்க எங்கேயுமே பேசிட முடியாது. ஸோ குழந்தைகள் பேசுகிற இடமா அந்த வீடுகள் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த முடியை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க 40 வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு காலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்கு தோணுச்சு, ஃபெமினிசத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸில் தொடங்குது அப்படின்னு தோணுது. யார் உன்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டுட்டே இருக்கிற. யார் உனக்காக இருந்தாங்க? உன்னை நீ புஷ் பண்ணி எழுந்திருக்காத வரைக்கும் உன் லைஃப்ல ஒண்ணுமே நடக்காது. எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், ஊடகவியலாளர், சமூகத்தை மிக துணிவாக எதிர்கொள்பவர் திருமதி பிரியா தம்பி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக சிறிய காணொளி. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு என்ற ஊரில் பிறந்தவர் பிரியா தம்பி அவர்கள். தமிழின் மீதும் சமூகத்தில் உள்ள பெண்கள் மீதும் கொண்ட அக்கறையில் தனது தனித்துவமான எழுத்துக்களால் எழுத்து உலகில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர். இதழியல் மேற்படிப்பை முடித்து இதழியல் துறையில் 10 வருடம் பணியாற்றியவர். பல இதழ்களிலும் ஊடகங்களிலும் பணியாற்றியவர். விகடன் குடும்பத்தின் பத்திரிகை ஆசிரியராக பணிபுரிந்தவர். 50க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தமிழிலும் மலையாளத்திலும் எழுதியுள்ளார். 8 வருட காலமாக ஊடகவியலாளராக பணிபுரிந்து வருபவர். விஜய் தொலைக்காட்சியின் மௌனராகம், பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி, ஐயனாறு துணை போன்ற தொடர்களுக்கு திரைக்கதை மற்றும் வசனம் எழுதி கொண்டிருப்பவர். விஜய் தொலைக்காட்சியின் சிறந்த எழுத்தாளராக 5 முறை விருதை பெற்றுள்ளார். திருவட்டாறில் பிறந்த இந்த காட்டாறு பெண்கள் மீது உள்ள பற்றினாலும் அக்கறையினாலும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கொண்டாடப்பட்டன. ஆண்கள் மட்டும் கோலோச்சுகின்ற ஊடகத்துறையில் ஒரு பெண்ணாக ஆண்களை தாண்டிய பேராற்றலோடு எழுதி வருகின்ற பிரியா தம்பி அவர்களின் எழுத்துக்கு ராணி மேரி கல்லூரி மற்றும் IBC மங்கை இணைந்து துணிவின் ராணி என்ற விருதை வழங்கி மகிழ்கிறது. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த விருதை ராணி மேரி கல்லூரியோடு இணைந்து IBC மங்கையும் வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்கே சந்திச்சதுல. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய புத்தகம் பேசாத பேச்செல்லாம் என்ன அப்படின்னா, இங்க நிறைய தலைப்புகள் இருக்கு, நிறைய எழுத்துக்களும் இருக்கு. பேசாத பேச்செல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்ததற்கு பின்னாடி நிச்சயம் ஒரு கதை இருக்கும். அது என்னது? நான் விகடன்ல தான் விகடனில் தொடர்ந்து கட்டுரைகள் நிறைய வரும். கட்டுரைகள் எல்லாமே ஆண்கள் எழுத கட்டுரைகளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பெண்கள் கட்டுரைகள் பொதுவாக காலம் எழுதுறதே இல்லை. அது நான் மேகசின்லலாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகே பார்த்தேன். இன்னொன்று, பெண்களோட பிரச்சனைகளை, பெண்களுக்கு இதுதான் பிரச்சனைகள் அப்படின்னு ஆண்கள் தான் எழுதுவாங்க. நாட் ஓன்லி பிரிண்ட் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சினிமா, டிவி, வாட்டெவர் பெண்களோட பிரச்சனைகளை ஆண்கள் எழுதுவாங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்கள் விரும்புகிறாங்களோ அந்த பெண்களை காமிப்பாங்க. ஆண்கள் உருவாக்குகிற அந்த பிரச்சனைக்கு ஆண்களே தீர்வும் சொல்லுவாங்க. ஆனால் அது வாழ்க்கை பெண்களோட தான் இருந்தது. அப்போ தான் விகடனில் என்கிட்ட ஒரு தொடர் எழுதணும் அப்படின்னு கேட்டப்போ நான் பெண்களோட சொல்லப்படாத கதையை எழுதணும் அப்படின்னு நினச்சி தான் அதுக்கு பேசாத பேச்செல்லாம் அப்படின்னு டைட்டில் வச்சோம்.
ஆனால் அந்த தொடர் வந்து நிறைய வரவேற்பு பெற்றுது. இப்போ கூட அந்த 2 வீலர் பற்றி சொன்னாங்க. பெண்கள் வந்து ஒரு 2 வீலர் ஓட்டுறதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னா, ஏன்னா நான் சின்ன வயசில் பார்க்குறப்போ ஒரு 2 வீலர் அப்படிங்கிறது பெண்களோட வாழ்க்கைக்குள்ளே வரும்போது பெண்களோட வாழ்க்கை வந்து எந்த அளவு மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம். டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வண்டி வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா குடும்ப தலைவிகள் வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட தூரம் வந்து வீட்டோட வாசல் வரைக்கும் இருந்த தூரம் வந்து ஒரு வண்டி வந்தது எப்படி அடுத்த ஊருக்கு அப்படின்னு போச்சுது. அந்த வண்டி எவ்வளவு கான்ஃபிடென்ட்டை தந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெண்கள் தொடர்பாக எழுதும்போது வந்து அது பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. நிறைய ஆயிரக்கணக்கான பெண்களை வந்து அந்த கட்டுரைகள் மூலமாக வந்து நான் கனெக்ட் பண்ணேன். நிச்சயமா மேம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஸ் அ பேரண்டா, ஒரு குழந்தையுடைய அம்மாவா நீங்கள் வந்து அதில் எழுதியிருப்பீங்க, உனக்கு என்ன நீயே சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஒரு குழந்தை ஒரு அம்மாவை பார்த்து கேட்கும் பொழுது அந்த அம்மா அதை ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ எதுக்கு எனக்கு சொல்கிற, நீ ஏன் இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்கும் பொழுது அந்த குழந்தை வந்து நான் ஒரு தெளிவான பார்வையோடு என் பிள்ளைய வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசாத பேச்செல்லாம்ல எழுதியிருப்பீங்க. இந்த ஒரு பேரண்டிங், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கேருந்து லேர்ன் பண்ணீங்க மேம்? நான் வந்து 80s பார்ன். இப்போ இருக்கிற குழந்தைகளோட குழந்தை வளர்ப்பு வந்து மாறி இருக்கலாம். அவங்க ராஜலட்சுமி சொன்ன மாதிரி எங்களோட குழந்தை, நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ரொம்ப இறுக்கமான குடும்ப அமைப்பில் இருந்து வர்றோம். எங்களுக்கு பேசவே முடியாது, நாங்கள் நினச்சதை சொல்ல முடியாது. எங்களோட படிப்பிலையோ கல்யாணமோ அல்லது எது எங்களுக்கு பிடிக்கிறதா இருந்தாலும், நாங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணணும், எதுலேயுமே எங்களுக்கான விருப்பம் வந்து கிடையாது. ஸோ இப்படி அழுத்தப்பட்ட குடும்பத்திலேருந்து வரும்போது எங்களுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் வெளியில் வந்தோடனே தோணுறது என்ன அப்படின்னா, நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள், அப்படி தான் வந்து ஒரு முதல் விஷயமே வருது. சுதந்திரத்தை வந்து நாங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம். பட் நாம் குழந்தை வளர்க்குறப்போ முதல்ல அது எனக்கு தோணுற விஷயம் வந்து குழந்தைகளை இயல்பாக வளர விடுறது, குழந்தைகளை சுதந்திரமாக வளர விடுறது, குழந்தைகளை கேள்வி கேட்க அனுமதிக்கிறது. அதை வந்து நான் எப்படி அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்கலாம், எப்படி நீ இதை வந்து கேள்வி கேட்கலாம் அப்படியெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் குழந்தையாக இருந்து யோசிக்கிறது இருக்குல்ல. ஏன்னா எனக்கு அந்த கேள்வியெல்லாம் இருந்தது. ஸோ எனக்கு வீட்டில் வந்து வாய்ஸே இருக்கலை. ஸோ என்னுடைய பொண்ணுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில் சுதந்திரமாக பேச முடியலை அப்படின்னா உலகத்தில் அவங்க எங்கேயுமே பேசிட முடியாது. ஸோ குழந்தைகள் பேசுகிற இடமா வந்து அந்த வீடுகள் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேம், இப்போ எழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் நிறைய கட்டுரைகள் எழுத ஆரம்பித்ததற்கப்புறமும் சரி, நிறைய திரைப்பட வசனங்கள் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறமும் சரி, ஒரு பெண்ணா நான் இந்த சவாலை இந்த சமுதாயத்தில் சந்தித்தேன் அப்படின்னா அது என்ன விஷயம் மேம்? நான் எழுத வந்தது அப்படின்னா எனக்கு எழுத வரும், எழுத பிடிக்கும். நான் படித்தது வந்து ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன். நான் வந்து முதல்ல வந்து ஜேர்னலிஸ்டாக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என்னோடய லைஃப் வந்து என்னை சிங்கிள் பேரண்டாக நிறுத்திச்சு. என்னுடைய குழந்தையோட 1.5 வயசில் வந்து நான் சிங்கிள் பேரண்ட் ஆகிறேன். ஸோ குழந்தையை விட்டுட்டு அதிக நேரம் என்னால் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருது. ஸோ குழந்தைய நான் முழு நேரமாக பார்த்துக்கணும், நானும் அவளும் மட்டுமாகிறோம். ப்ளஸ் எனக்கு வந்து கன்வீனியண்ட்டான வேலை செய்யணும், எனக்கு எழுத நல்லா வரும். இப்படி தான் வந்து நான் வந்து ரைட்டர் ஆனேன். எனக்கு பிடிச்சிருந்ததை தாண்டி என்னுடைய சூழ்நிலை வந்து அதை அமைச்சு கொடுத்தது. ஸோ அப்படி வரும்போது நிறைய விஷயங்கள் இருந்தது. என்னென்னா, ஒரு விமன் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து சில தடைகள் இருக்கும். என்னென்னா, இப்போ என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே மென்னாக இருக்காங்க. நான் விமனாக அவங்களோட குரூப்பில் போய் உட்காரும்போது எனக்கு என்னுடைய குழந்தையோட பிரச்சனை வந்து அங்கே பிரச்சனையாக இருக்கும். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னால் வேலை செய்ய முடியாது. அவளோட ஸ்கூலோட பேரண்ட்ஸ் மீட்டிங்னா என்னால் போய் ஆஃபீஸில் உட்கார முடியாது. ராத்திரிகளில் அதிக நேரம் வந்து இவங்களோட மீட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா, அவசியமே இல்லாமல் நீண்டுக்கிட்டே போகிற மீட்டிங். அதாவது ஒரு வேலைக்கான நேரம் வந்து 2 மணி நேரம் தான் அந்த மீட்டிங்னா, ஆண்கள் அதை 20 மணி நேரம் நடத்துவாங்க. அந்த 20 மணி நேரத்துக்கு எந்த அவசியமும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய நேரம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வீட்டை பார்த்துக்க ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு மனைவி இருப்பாங்க. பட் நமக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ அந்த நேரம் வந்து இல்லை, எனக்கு வந்து இந்த 2 மணி நேரத்தில் இந்த மீட்டிங் முடியணும் அப்படின்னா டக்குனு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தாங்க பொம்பளைங்களை வேலைக்கே வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறமா நான் அதை வந்து எதிர்கொள்ள ஆரம்பித்தேன். எப்படின்னா, இதை நான் அவங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பித்தேன். என்னென்னா, அவங்கள வெறுத்தோ அவங்கள எதிர்த்து பேசியோ அவங்கள விமர்சிச்சோ எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ நான் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லைங்க, உங்கள் வீடுகளில் இப்படி மனைவிகள் இருக்காங்க, நீங்கள் மனைவிகளை பத்திரமா வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, அவங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லை, என்னுடைய குழந்தைய வந்து நான் பாதுகாக்கணும், எனக்கு இது பொறுப்பு இருக்குது. இது வந்து எனக்கு நான் எடுத்துக்கிற அட்வான்டேஜ் இல்லை. இந்த சொசைட்டி விமன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு சொசைட்டி வந்து செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் தான் வந்து பெண்ணுக்கு இந்த அட்வான்டேஜை கொடுத்து தான் ஆகணும். ஸோ எனக்கு வந்து இந்த நேரத்துக்குள்ளே தான் என்னால் வேலை செய்ய முடியும். அப்புறம் சொல்லுவோம், எனக்கு இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, மென் வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் உட்காரணும் அப்படின்னா அவங்க வந்து ஹோட்டலில் நடத்துவாங்க, ஒரு ரூம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்படி ஒரு டிஸ்கஷன் மெத்தட் வந்து இருந்துச்சு. நான் வந்து உட்காரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு விமன். இப்போ கூட அதிக விமன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் வரல. எங்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா,
நீங்கள் இந்த கதையில் வர்றீங்க அப்படிங்கிறதுனால நான் லாபிக்கு கீழே வந்து பேச வேண்டியிருக்கு. உங்கள் இடத்துல ஒரு மென் இருந்தால் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு நான் ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருப்பேன். உங்களுக்காக நான் எவ்வளவு இறங்கி வர வேண்டியிருக்கு அப்படின்னு. ஆனால் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அவங்கள விட அற்புதமான கிட் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்த நான் வந்து வீட்டில் உட்காந்து என்னுடைய குழந்தையை பார்த்துட்டு என்னோட வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் இடையில நான் எழுதின கதைகள் வந்து பயங்கர ஹிட்டாக இருக்குது. அப்போது இது வந்து ரொம்ப அவங்களுக்கு எல்லாமே இந்த சொசைட்டி வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு எல்லாமே கிராண்டட், எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு ப்ரிவிலேஜ் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி விமர்சனங்களை எப்படி கடந்தேன் அப்படின்னா நம்முடைய வேலையின் மூலம் தான் கிடக்க முடியும். நமக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறப்போ நீ இந்த மாதிரி விஷயங்களை என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் என்னுடைய வேலையில் நீ ஒருபோதும் என்னை வந்து நீ நல்லா பண்ணலை அப்படின்னு நீ சொல்லிடவே முடியாது. உன்னுடைய சக்ஸஸ் ரேட்டு என்னவோ அதை நீ கொடுக்கறத விட நான் அதிகமாக கொடுக்குறப்போ இப்போ என்னவாகுது அப்படின்னா என்னுடைய வேலை நேரம் என்னோட கண்ட்ரோலில் வந்துடுது. எல்லாத்தையுமே நான் முழுக்க என்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறப்போ அங்கே நான் டாமினண்ட்டாக இருக்கிறேன். ஸோ என்னுடைய வேலையில் என்னுடைய வெற்றியின் மூலம்தான் வந்து இதை என்னால் வந்து கடக்க முடிஞ்சது. வெல் செட் மேம். மேம் இங்கே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பெண்ணியம்ங்கிறது இது, பெண்ணியம்ன்றது அது அப்படின்னு சொல்லி பெண்ணியம் சார்ந்த நிறைய கருத்துக்கள் இருக்குது. அக்கார்டிங் டு யூ வாட் இஸ் ஃபெமினிசம்? இல்லை, எனக்குமே ஃபெமினிசம் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே வருது. இன்னைக்கு காலையில் நான் கிளம்புறப்ப நினச்சேன் இந்த முடியை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க, இது என்னுடைய 40வது வயது, இந்த முடியை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க 40 வருடங்கள் ஆச்சு. என்னன்னா இடையில முழுக்க என்னோட முடியை நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. இன்னைக்கு காலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்கு தோணுச்சு ஃபெமினிசத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸில் தொடங்குது அப்படின்னு தோணுது. என்னை நானாக அங்கீகரிப்பதில் வந்து பெண்ணுடைய வளர்ச்சி வந்து தொடங்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது. நானே என்னை அக்செப்ட் பண்ணாதப்போ இன்னொருத்தங்க வந்து என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ சுய விமர்சனமின்றி அக்செப்ட் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் சுயமரியாதையோடு வாழறது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயுமே என்னை விட்டு கொடுக்காத நான், எனக்குன்னு இந்த விஷயங்கள் வேணும், நீ எனக்கு என்ன தர்றதா இருந்தாலும் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பெண் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து வெளியில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு கொடுப்பேன், என்னோட குடும்பத்தில் விட்டு கொடுப்பேன், என் மாமியார் கிட்ட விட்டு கொடுப்பேன், என் அம்மா கிட்ட விட்டு கொடுப்பேன். இந்த டபுள் ஸ்டாண்ட் ஒரு விமன் எடுக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் கதவுக்கு உள்ளேயும் வெளியேயும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமா சுய சம்பாத்தியம், செல்ஃபாக டிபெண்டாக இருக்கிறது. ராஜலட்சுமி சொன்ன மாதிரி எனக்கான விஷயங்களை நானே செய்வேன். பெண்ணுக்கு வந்து என்னோட லைஃப்பில் நான் பெருசாக கற்றுக்கிட்ட விஷயம், பணம் வந்து அவமானங்களை வந்து குறைக்கும், பணம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து தடுக்கும். பெண் வந்து அவளுக்கு தேவையான வாழ்க்கையை வாழறதுக்கான பணத்தை வந்து அவ சம்பாதிக்கிறது. இது எல்லாம் தான் வந்து அப்புறமா கடைசியாக ஒரு சொல்கிற விஷயம், நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிற விஷயம், எல்லா மனிதர்களையும் பெண்ணோ ஆணோ அடையாளப்படுத்துறது அவங்களோட வேல்யூஸ். என்னுடைய வேல்யூ என்ன, என்னுடைய வேல்யூஸ், நான் என்னவா வேணும்னாலும் ஆகலாம், என்னுடைய அடையாளம் என்னவா இருக்கலாம், ஆனால் என்னுடைய வேல்யூஸை வந்து நான் கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணணும். நான் இதுதான், என்னுடைய வேல்யூஸ் இதுதான், நான் இதை தவிர இதை வந்து செய்யவே மாட்டேன். இப்போ நான் என்னோட மீடியாவில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த மீடியாவில் ஒரு விமனை நான் இப்படி காட்டவே மாட்டேன், ஒரு விமனை நான் வில்லியாக காட்டவே மாட்டேன். உங்களோட சீரியல் இண்டஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி விமனை எப்படி வேணால் காமிச்சிருக்கலாம், நான் இவ்வளவு மோசமாக ஒரு பெண்ணை காட்ட மாட்டேன், ஒரு பெண்ணுக்கு பெண்ணை எதிரியாக வந்து நிறுத்த மாட்டேன். இந்த மாதிரியான வேல்யூஸை வந்து நம்ம செய்கிற வேலையிலையும் நமக்குமே வந்து காமிச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வந்து ஃபெமினிசமாக வந்து எடுத்துக்கிறேன். நிச்சயமா மேம். நாங்கள் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துருக்கோம். நிறைய நேரங்களில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பாக்கியலட்சுமி வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு அப்புறம் வேற ஒரு பாக்கியலட்சுமி வருவாங்க. அந்த பாக்கியலட்சுமியை நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரசிச்சிருக்கோம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய எழுத்துலேருந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். பாக்கியலட்சுமி ஆரம்பிக்கிறப்போ ஒரு வேலிடேட் பண்ணப்படாத குடும்ப தலைவி அப்படிங்கிற விஷயத்துல தான் ஆரம்பிச்சோம். என்னன்னா நீங்கள் அம்மா, மனைவி, ஹவுஸ் ஒய்ஃப் இதை எவ்வளோ க்ளோரிஃபை பண்ணாலும் அது வந்து வேலிடேஷன் இல்லாத ஒரு பதவி. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கிடந்து எவ்வளவு செத்தாலும் உங்களை யாருமே வந்து சும்மா இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வேலைக்கு ஒரு மரியாதையே கிடையாது. நீங்கள் குழந்தைகளை நல்லா வளர்த்துருக்கலாம். நான் நிறைய பார்த்துருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 15 வயசில் அந்த குழந்தைகள் கேட்கும், நான் இருக்க சொன்னேன்னா, எனக்கு இதெல்லாம் நான் பண்ண சொன்னேன்னா. குழந்தைகள் வந்து அவங்களோட உலகத்தில் போகும்போது ரொம்ப தனிமைப்பட்டு போகிற பெண்கள், அவங்களுக்கு என்ன குடும்பம் தான் எல்லாம், என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகள்னு ஒரு 40 வயசு வரை சுற்றிட்டு இருக்கிற பெண்ணுக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. அப்படி ஒரு பெண் தான் பாக்கியலட்சுமி. ஸோ நான் எந்த வீட்டோட டோர்மெட்டா எல்லாரும் பயன்படுத்திட்டு போகிற ஒரு ஆளாக நான் எல்லாருக்கிட்டே அன்பாக தானே இருந்தேன். ஆனால் இந்த அன்பை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஸ்கூல் மட்டுமே கம்ப்ளீட் பண்ண ஒரு குடும்ப தலைவி. அவளுக்கு என்ன, நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும், என்னையே இவங்களை மரியாதைக்குருவாக நடத்த அனுமதிச்சேன், நான் ஏன் என்னை மதிக்கலை அப்படிங்கிற அடையாளத்தை தேடி போகிற பெண் வந்து இறுதியில்
அவளோட வாழ்க்கையிலேருந்து ஒரு ஆணே வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அடைகிறா. அதே நேரம் அவள் அன்பாக இருக்கிறா, நல்ல அம்மா தான். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நிறைய பெண்கள் வந்து கனெக்ட் பண்ணாங்க. நான் சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லணும்னா, என்னோட வீட்டில் வந்து நான் ஒரு வீடு ஷூட் பண்ணும்போது ஏசி எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த வீட்டில் எந்த ஃபர்னிச்சரும் இருக்கல. ஒரு ஸ்விக்கியில் வந்து வாட்டர் கேன் ஆர்டர் பண்ணேன், 5 லிட்டர் வாட்டர் கேன் 2 ஆர்டர் பண்ணேன். ஒரு லேடி வந்து ஸ்விக்கி டெலிவரி விமன் வந்து அதை தூக்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்க அந்த ஒரு புது பில்டிங்கில் நான் ஷிஃப்ட் ஆயிருக்கேன், லிஃப்ட் இன்னும் ஒர்க் ஆகலை. ஸோ 2வது மாடி தூக்கிட்டு வந்த பொண்ணு வந்து உள்ளே வந்ததுமே என்ன திட்டுறாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஹெவியாக வந்து ஆர்டர் போட்டுடுறீங்க, யார் தூக்கிட்டு வர்றது அப்படின்னு பார்த்தா, என்னோட வீட்டு முன்னாடி வரும்போது அவங்க கீழே விழுந்து அவங்களோட சுடிதார் அந்த சல்வார் வந்து கிழிஞ்சிருக்கு, வண்டியிலேருந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் நான் சாரி சொன்னப்பறம் உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்னிச்சர் இல்லை, தரையில் உட்காந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. எங்கிட்டே கொடுக்கறதுக்கு வேறு ட்ரெஸ் இல்லை, நானும் ஷிஃப்ட் ஆகி தான் வரேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாக அவர் அங்கே திட்டுறாரு. எனக்கு இங்கே கேட்குது. அந்த ஒரு சின்ன உதவி அவர் செய்யலை. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவியில் பாக்யலட்சுமி சீரியல் வந்து ஃபோனில் ப்ளே பண்ணுறாங்க. எங்கிட்ட கேட்டாங்க, பாக்யலட்சுமி பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எப்போவாது பார்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா கதை என்ன, அடுத்து என்ன அப்படியெல்லாம் கேட்பாங்கங்கிறதுனால சொல்லலை. அவங்க எங்கிட்ட சொன்ன விஷயம் வந்து, இப்போ கேட்டிங்கல்ல, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவர் 10 நிமிஷம் என்ன திட்டுறாரு. அவர் வேலையிலே இல்லை, அவரால் செய்ய முடிகிற விஷயந்தான். எனக்கு ஒன்று தான் மேடம், என்னைக்காவது பாக்யலட்சுமி மாதிரி சுயமாக நின்றுட்டா போதும் அப்படின்னு எங்கிட்டே சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி விமனோட கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து எனக்கு இது மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேம், உங்களுடைய எழுத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாவே இதை பார்க்கலாம் மேம். ஏன்னா இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்க நிறைய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் உருவாயிருக்கு. இன்னொன்று அந்த சீரியல் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு, நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுடைய எழுத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். மேம், உங்ககிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்க, நீங்களே புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. நீங்க எழுதின புத்தகம் இல்லாம இந்த காலத்து பெண்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன புத்தகம்? நான் நிறைய புத்தகங்கள் சொல்லுவேன். எல்லாருமே இந்த மாதிரி மகளிர் தினம் கேட்டாலே பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த புத்தகத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு புத்தகத்தை நம்ம 100% எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் அதை தாண்டி பெண்கள் அவங்களோட வரலாறுகள் எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்குது. என்னால் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியல, நிறைய புத்தகங்கள் வந்து இருக்குது. பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில இருந்து தாண்டி வந்து சாதிச்ச, நமக்கு வாசிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அப்படியான புத்தகங்கள் நிறைய இருக்குது. என்னால் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை சொல்ல முடியலை. ஏன்னா இங்கே பேசின எல்லாருமே வந்து அவங்க லைஃபையே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெசன். நான் ரொம்ப அட்மையராக கேட்டுட்டு இருந்தேன், எல்லாரோட கதைகளையும் அட்மையராக கேட்டுட்டு இருந்தேன். அது மாதிரி நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு தேடணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் வந்து இங்கே இருக்குது. நம்ம தேடி வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா மேம். மேம், உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய இன்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. போராட்டங்களாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், வெற்றிகளாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் நான் படித்த ஒரு வாக்கியம், நான் படித்த ஒரு கவிதை, நான் படித்த இந்த வரி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உந்துகோலாகவும் உந்து சக்தியாகவும் இருந்திருக்கு அப்படின்ற ஏதாவது ஒன்றை எங்களோடு பகிர்ந்துக்கலாம். நான் வந்து ரொம்ப போராட்டமான காலங்கள்லாம் இருந்திருக்கு எனக்கு. என்னோட சின்ன குழந்தையோட லைஃப்பில் தனியாக வரும்போது திடீர்னு நமக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் அப்போ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நம்ம பொதுவாக லிட்ரேச்சர், ட்ராவல் அப்படி படிக்கிறேன். நான் வந்து செல்ஃப் லிட்ரேச்சர், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். புக்குன்னு மட்டும் இல்லை, எனக்கு 2 விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு புக்கில் வந்து ஒரு வார்த்தை வந்து இன்றைக்கி உங்களோட பிரின்சிபல் பேசும்போது சொன்னாங்க, உனக்கு நீயே ஒளி. அந்த மாதிரி ஒரு புத்தகம் படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு. என்னென்னா, யார் உன்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டுட்டே இருக்கிற, யார் உனக்காக இருந்தாங்க, உன்னை நீ புஷ் பண்ணி எழுந்திருக்காத வரைக்கும் உன் லைஃப்பில் ஒன்றுமே நடக்காது. நான் ரொம்ப ரேண்டமாக சொல்கிறேன். அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வரி வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம், புத்தகத்துக்கு ஈக்குவலாக வந்து எனக்கு நிறைய ட்ராவல் இருந்தது இருக்குது. புத்தகம் எந்த அளவுக்கு வந்து ஒரு கேர்ள், ஒரு விமனுக்கு வந்து ஒரு பெரிய உலகத்தை ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி பயணங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் வந்து வாரணாசிக்கு வந்து என்னுடைய சின்ன குழந்தை, 10 மாத குழந்தைய வந்து அவளுடைய அப்பாவுக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னுடையது காதல் திருமணம். என்னுடைய பெற்றோர் யாரும் என்னோட பேசலை. நான் கணவர் குழந்தைன்னு இருக்கிறது ஒரு உறவு வந்து கணவர் இல்லாமல் நானும் குழந்தை மட்டும் ஆகிறோம். எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ நான் வேலை செய்யலை, படிச்சிருந்தேன், வேலை செய்யலை. லைஃப் ஒரு மாதிரி நிற்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மென்னெல்லாம் வந்து வாழ்க்கை வெறுத்தா காசி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து காசி போனேன் என்னோட குழந்தையை தூக்கிட்டு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் இப்போ 15 வருஷங்களுக்கு அப்புறம் லாஸ்ட் டிசம்பரில் காசி போகிறப்போ, அப்போ ஃபஸ்ட் டைம் போனப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, அந்த கங்கையோட கரையில் குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்கிறப்போ
காலையில் போனேன். நான் வந்து அந்த கங்கா ஆரத்தியெல்லாம் ஏர்லி மார்னிங் பார்க்கலாம் சொல்லிட்டு 4:45க்கு போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு படகோட்டி வந்து என்கிட்ட வந்தார். சூரியோதயம் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்படி சொல்லி தலையாட்டிட்டு அந்த போட்டில் ஏறி உட்காந்துட்டேன். அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நடுவில் கங்கையோட ஒரு எண்டில் கொண்டு நிறுத்துறாரு. மெல்ல வந்து விடியுது. நான் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் ஒரு குழந்தையோட போய் உட்காந்துருக்குறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த படகுல கூட்டிகிட்டு போயிட்டு நான் இவர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னு தெரியல. உட்காந்துருந்தா ஒரு அழகான சன்ரைஸ் வந்து வருது. பயங்கரமாக இருந்தது. சன் மேலே வர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு வந்து அந்த மொமெண்ட் அது என்னால் வார்த்தையில் வந்து டெஸ்கிரைப் பண்ணவே முடியாது. லைஃப்பில் ஒரு ஹோப் வரும் இல்லையா? ஸோ அந்த ஹோப் வந்து எனக்கு அப்படி கிடச்சிது. நான் ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்தேன். அதுக்கப்புறமா லைஃப்பை திரும்பி பார்க்குற ஒரு இடம் வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ அதனால் நான் புத்தகத்துக்கு ஈக்குவலாக வந்து பெண்கள் வந்து பயணம் பண்ணணும். பயணம் வந்து வேறு மாதிரியான மனிதர்களை, நம்மளோட பிரச்சனைகள் ரொம்ப சின்னது, உலகம் ரொம்ப பெருசு. இந்த உலகம் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு, பெரிய தீர்வுகளை சொல்லியிருக்கு. நமக்கு முன்னாடி கவலைப்படுறதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து பயணம் தரும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ கிரேட்டஸ்ட் டேக்அவே மேம். நீங்கள் ஒரு எழுத்தாளர். இந்த நேரத்தில் உங்களுடைய மகளிர் தின வாழ்த்தை ஒரு கவிதையாகவோ இல்லை வசனமாகவோ சொல்லுங்கள் மேம். மகளிர் தினமாக எப்போதுமே நான் எனக்கு எடுத்துக்கிறது, நான் இங்கே இருக்கிற என்னுடைய மகளுக்கு இப்போ 16 வயசு ஆகுது. அவளை விட 2-3 வயது பெரியவங்க தான் இருக்கிறீங்க. பொதுவாக எனக்கு தெரியும் என் மகள் வயது உள்ளவங்களுக்கு அறிவுரைகளோ பிடிக்கவே பிடிக்காது. பூமர் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்டில் நான் சொல்கிறேன், என்னென்னா நம்ம யாராக வேணா இருக்கலாம், நல்ல மகளாக இருக்கலாம், நல்ல அம்மாவாக இருக்கலாம், வரப்போகிற ஒரு ஆளுக்கு நல்ல மனைவியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து பெண்கள் நமக்கு வந்து நம்முடைய அடையாளத்தை தொடைக்காமல் இருக்கணும். அதாவது ஒருத்தரில் போய் கரைஞ்சி உருகி போகிற ஒரு உறவு வந்து எப்போதுமே நல்ல உறவு அல்ல அப்படிங்கிறது தான் என் வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கணும். எல்லோரையும் நம்ம நேசிக்கலாம், நம்மளோட சுயத்தை இழக்காமல் நாமளாக இருந்து எல்லோருக்கும் எல்லாமா இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நமக்குள்ள ஒரு சின்ன ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை லைஃப்பில் எண்டு வரைக்கும் விட்டுறவே கூடாது. எந்த காரணத்தாலையும் நீங்கள் யாரும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இந்த விமன்ஸ் டேல உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த மேடையில் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் இதை பார்த்துட்டு இருக்க இந்த அரங்கத்தில் இருக்க நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்னும் பல புத்தகங்கள், இன்னும் பல நாடகங்கள், திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி இன்னும் நிறைய நீங்கள் விருது வாங்கணும்னு சொல்லி ராணிமேரி கல்லூரி மற்றும் ஐபிசி மங்கை சார்பாக உங்களை வாழ்த்துறோம். நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. 25 years of grooming excellence. Naturals, India's #1 hair and beauty salon. Life Fertility and Women's Healthcare. Protect yourself with expert doctors at Life Fertility and Women's Healthcare.